அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களின் சீரிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் மனிதனின் இயற்கை வாழ்வியல் முறை. இந்த திட்டத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டியின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் ரவி அவர்களுக்கும், தலைவர் ரொட்டேரியன் குணபாலன் அவர்களுக்கும், செயலாளர் ரொட்டேரியன் டி எஸ் ரவிக்குமார் அவர்களுக்கும், ராஜ்குமார் அவர்களுக்கும் மற்றும் சங்க உறுப்பினர்களுக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, மற்றும் இன்று நமது இந்த திட்டத்தில் இணைந்துள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் ஈவ்ஸ் சங்கத்தின் உதவி ஆளுநர் ரொட்டேரியன் மதிவாணன் அவர்களுக்கும், சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் லலிதாம்பிகை மேடம் அவர்களுக்கும், சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன்
தாமரை மேடம் அவர்களுக்கும் மற்றும் அந்த சங்கத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று நமது திட்டத்தில் இணைந்துள்ள மாவட்டத்தில் உள்ள அனைத்து ரொட்டேரியன்களுக்கும் வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, ரோட்டரி அல்லாது வெளியிலிருந்து நமக்கு இணைந்து நமக்கு நல்ல ஒரு ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் இந்த நேரத்திலே வரவேற்புகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று 26ஆம் நாளாக நிகழ்வு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்விற்கு வந்து சிறப்புரையாற்றி கொண்டிருக்கும் நமது ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும் பூங்கொடி கண்ணப்பன் அவர்களுக்கும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் தொகுப்பாளர் ரமேஷ் மோகன் அவர்களுக்கும் நன்றியை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறைவணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி யூத் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் தாமரை அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். ரோட்டரி பிரேயர். The world is my country, all humanity is my concern, to do good is my religion, I believe in God. நன்றி. நன்றி மேடம், தாமரை மேடம் அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக இறை வணக்கம், இறை வேண்டுதல் அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். எல்லையற்ற பரம்பொருளே, இப்பயிற்சியின் மூலம் உடலும் உள்ளமும் நலம் பெற இறையாற்றலை வேண்டுகிறோம். ஒட்டிய வயிறும் உயர்ந்த நெஞ்சமும் திறந்த தோள்களும் திண்ணிய நெஞ்சமும் துள்ளும் கால்களும் துவளா இதயமும் மலர்ந்த முகமும் கனிந்த பார்வையும் இவை யாவும் பெற்று இயற்கையோடும் இறையுணர்வோடும் வாழ்வோம். நம் மனம் சாந்தமானது, நம் மனம் இரக்க குணமுடையது, நம் மனம் நல்வினையாற்றக்கூடியது, நம் மனம் நல் எண்ணங்களில் நிலைத்திருக்க அருள் புரிவாயாக. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக கைகளுக்கு உண்டான பயிற்சியை ஆரம்பித்து நமக்கு நல்ல ஒரு சுறுசுறுப்படைய வைக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா. 10 விரல்களும் அடுத்துப்படுமாறு தட்டுகிறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 1 2 3 4 5 6 7 8 9 10
11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 1 2 3 4 5 6 7 8 10 11 1 2 3 4 5 6 7 8 9 10 11 வாழ்க வளமுடன். நன்றி நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக மூட்டு இயக்க பயிற்சி நமக்கு அளிக்க வருகிறார்கள் பூங்குடி கண்ணப்பன் அம்மா அவர்கள். அனைவருக்கும் காலை வணக்கம். இப்ப நம்ம 10 மூட்டுக்களை இயக்கும் பயிற்சி பார்க்க போறோம். ரெடியா நின்னுக்கோங்க. நேரா நின்னுக்கோங்க. உங்களுடைய கைகள் இடுப்புல இருக்கட்டும். அப்படியே சுழற்சி பண்றோம். கணுக்கால் பயிற்சி 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. அடுத்ததாக இடது கால் 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றை உள்ளெடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இரு கால் முட்டி பயிற்சி. மெதுவாக குனிந்த நிலையில் இரு கைகள் உங்களுடைய முட்டிக்கு மேல் இருக்கட்டும். அப்படியே வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட் 1 2 3 4 5. ஓய்வு. மூச்சு காற்றில் கவனம். அடுத்ததாக கால் விரிந்த நிலையில் இடுப்பு பயிற்சி. வலதுபுறமாக 5 முறை, இடதுபுறமாக 5 முறை. 1 2 3 4 5 6. அடுத்து லெஃப்ட் சைடு இடது பக்கமாக 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. ஆழ்ந்த மூச்சு காற்று மெதுவாக உள்ளது, மெதுவாக வெளியேற்ற பண்ணுங்க. அடுத்து முதுகு தண்டிற்கான பயிற்சி. அப்படியே நின்ற நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுத்து குனிந்த நிலையில் மூச்சு காற்றை வெளிவிட்டு எழுந்த நிலையில் மூச்சு காற்றை உள்ளிழுக்கிறோம்.
1 2 3 4 5 ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காட்டுக்குள் எடுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக பக்கவாட்டில் வளையும் பயிற்சி. அப்படியே கால்கள் விரிந்த நிலையில் இருக்கட்டும். அப்படியே மெல்ல உங்களுடைய உடம்ப அப்படியே இழுக்கும். பக்கவாட்டில் அப்படியே பெண்ட் பண்றோம். 1 2 3 4 5 ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றுக்குள் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக கால்கள் சேர்த்து வச்சுட்டோம். அடுத்து தோள்பட்டை பயிற்சி. இரு கைகளும் மேலே உயர்த்தி கொள்ளுங்க. அப்படியே உள்புறமாக 5 முறை, வெளிப்புறமாக 5 முறை சுழற்சி பண்றோம். 1 2 3 4 5. ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக இரு கை முழங்கை கூட்டு பயிற்சி. 1 2 3 4 5. அடுத்த ஆப்போசிட். 1 2 3 4 5. ஓய்வு. சுவாசத்தை கவனிங்க. மூச்சு காற்றையே கவனிங்க. அடுத்ததாக மணிக்கட்டு பயிற்சி. ஆதி முத்திரை வச்சுக்கோங்க. வெளிப்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. அடுத்து உள்புறமாக 1 2 3 4 5 6 7 8 9 10. சுவாசத்தை கவனிங்க. நீண்ட மூச்சு காற்றுள் இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. அடுத்ததாக விரல்களை மூடி திறக்க போறோம். 1 2. விரல்களை மூடையில மூச்சு காற்ற உள்ளிடுங்க. விரல்களை திறக்கையில மூச்சு காற்ற வெளிவிடுங்க. 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. மூச்சு காற்றிலேயே உங்களுடைய கவனம் இருக்கட்டும். அடுத்ததாக கழுத்து பயிற்சி. நேரா நின்னுக்கோங்க. முடியாதவங்க இருக்கையில அமர்ந்துக்கோங்க. அப்படியே இடுப்புல கை இருக்கட்டும். தலைப்பகுதி நேரா வச்சு வலதுபுறமாக தலைப்பகுதி உங்களுடைய முகவாய் கட்டை நெஞ்சு பகுதியில் ஒட்டி இருக்கட்டும். 1. அப்படியே வலதுபுறமாக சொல்றது போகட்டும். அப்படியே பின்னோக்கி போகட்டும். அப்படியே இடது பக்கம் வந்தது. அப்படியே நேர் வந்து இது ஒரு சுழற்சி. 1 2
மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. சுவாச கவனிங்க. மூச்சு காற்றையே கவனிங்க. அடுத்து இடது பக்கமாக. மூன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து. ஓய்வு. சுவாசத்தையே கவனிங்க. நீண்ட மூச்சு காற்று இழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக சூப்பர் பிரெயின் யோகா. அடுத்ததாக சூப்பர் பிரெயின் யோகா. நம்ம தோப்புக்கரணம் கொடுக்க போறோம். மூச்சு காற்றிலேயே கவனம் இருக்கட்டும். ஆழமான மூச்சு காற்று ஒரு அரை அடி கேப்ல காலை வச்சு வச்சுக்கோங்க. உங்களுடைய வலது கை இடது காதை பிடிக்குது, இடது கை வலது காதை பிடிக்குது. அப்படியே நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர்ந்த நிலையில் வெளிவிட்டு எழுந்த நிலையில் உள்ளிழுக்கிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. ஒரு சுழற்சி முடிஞ்சிருச்சு. சுவாசத்தை கவனிங்க. சுவாசத்தையே கவனிங்க. அடுத்ததாக இரண்டாவது சுழற்சிக்கு போயிட்டோம். அடுத்ததாக இப்ப இடது கை வலது காதை பிடிக்குது, வலது கை இடது காதை பிடிக்குது. நின்ற நிலையில் நீண்ட மூச்சு காற்றை உள்ளிழுத்து அமர் நிலையில் வெளிவிடுகிறோம். ஒன்று, இரண்டு, மூன்று, நான்கு, ஐந்து, ஆறு, ஏழு, எட்டு, ஒன்பது. இரண்டு சுழற்சி முடிஞ்சிருச்சு. சுவாசத்திலேயே கவனம் இருக்கட்டும். மூச்சு காற்றிலேயே கவனம். ஒரு நீண்ட மூச்சு காற்று மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. மீண்டும் ஒரு ஆழமான மூச்சு காற்று மெதுவாக உள்ளிழுத்து மெதுவாக வெளியேற்றம் பண்ணுங்க. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. நல்ல ஒரு மூட்டு இயக்க பயிற்சியும் சூப்பர் பிரெயின் யோகாயமும் நமக்கு சிறப்பாக பூங்கொடி கண்ணப்பண்ணை அம்மா அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி ஐயா. நன்றிமா நன்றி. அடுத்த நிகழ்வாக ஜம்பிங் மற்றும் ஆசன பயிற்சி அளிக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். ஆதித்தரை போட்டு நெச்சுக பகுதியில் வைத்துக் கொள்கிறோம். மெதுவாக தொடங்குகிறோம்.
மெல்ல மெதுவாக இயல்பு நிலைக்கு திரும்புகிறோம். காற்றை வெளிவிடுகிறோம், உள்ளிழுக்கிறோம். அடுத்து பின்னோக்கி கால்கள் செல்கிறது. ஐயா லைட் பிரைட்டா இருக்கியா, வீடியோ மூஞ்சி தெரிய மாட்டேங்குது. லைட்டா கரெக்ட். இப்ப கரெக்ட். நீண்ட காற்றுள் இழுத்து அந்த வெப்பத்தை வெளியேற்றுகிறோம். மீண்டும் இதயம் பகுதியில் வைத்து, இதயம் இருக்கும் இடத்தில் கைகளை வைத்து பக்கவாட்டில் மெதுவாக இயல்பு நிலைக்கு வந்து இரு கைகளை வீட்டுக்குள் வைத்து நீண்ட காற்றுள் இழுத்து வெளியேற்றுகிறோம் வாய் வழியாக. அப்படியே படுத்து நிலைக்கு செல்கிறோம். வலது காலை மடித்து நம்முடைய வீடியோ கொஞ்சம் இறக்கி மூக்கு நுனியில் வைக்கிறோம். இடது கால் ஒரு நீண்ட மூச்சு. இரு கால்களையும் சேர்த்து பிடிக்கிறோம். மெல்ல முடிந்த வரைக்கும் மேலும் கீழும் செல்கிறோம். பக்கவாட்டில் ஆழ்ந்த மூச்சு. காற்று நிதானமாக உள்ளே சென்று மெல்ல வெளியேறுகிறது. காற்று உள்ளே இருக்கும் பொழுது வயிற்று பகுதி மேல வரட்டும், காற்று வெளிவிடும் பொழுது வயிற்று பகுதி கீழே செல்லட்டும். முறையான மூச்சு. இடப்புறமாக புரண்டு மேலே அமர்ந்து கொள்கிறோம். வலது கையில் வலது கால் கணுக்காலை பிடித்து பின்னோக்கி வைத்துக் கொள்கிறோம். இடது கையில் இடது கால் இடது கையால்
வலது கை மடிக்கட்டை பிடித்துக் கொள்கிறோம். உடலை நேராக வைத்து நீண்ட மூச்சு காற்று ஆழமாக உள்ளிழுத்து காற்றை மெல்ல வெளியேற்றியவாறு கொண்டு வருகிறோம். அப்படியே கைகளை கோர்த்து நுரையில் கூடிய எஞ்சிய காற்றையும் வெளியேற்றுகிறோம். லைட் ஆஃப் பண்ணுப்பா. அடுத்து கட்டை விரலை மடித்து அடி வயிற்று பகுதியில் வைத்து நீண்ட காற்றுள் இழுக்கிறோம். மெதுவாக அந்த காற்றை வெளிவிட்டவாறு தலை முன்னோக்கி வருகிறது, காற்று வெளியேறுகிறது, தலை கீழே வருகிறது, முழுமையாக வெளியேறுகிறது. இது நீங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு போவாங்க. தலை மேல் வரும் பொழுது காற்று உள்ளே செல்கிறது. இந்த நிலையில் வைத்து செய்தோம். அடுத்து இந்த பெருவிரல் பகுதி அடிவயிற்று பகுதிக்கு செல்கிறது. மீண்டும் ஒரு முறை நீண்ட மூச்சு காற்று வெளியேற்றுகிறோம். ஆனந்த முத்திரையில் ஒரு ஆழ்ந்த மூச்சு. கிரிய பயிற்சிக்கு முன்பாக இந்த பயிற்சி செய்வது மிக அவசியமானது. ஏனென்றால் இந்த வீடு இதுக்கு ஒரு சாவி போடுறது மாதிரி திறப்பதற்கு இது துணை செய்யும். அதனால் கட்டாயம் இந்த ஆசனம் செய்த பிறகு கிரிய பயிற்சிக்கு போவது உகந்ததாகும். உடலை நேராக வைத்து இடது கையில் சிம்முத்திரை, இந்த ஆள்காட்டி விரலும் பெருவிரலும் இணைந்திருக்கிறது. இந்த 3 விரலும் நீட்டியிருக்கிறது. இந்த 2 விரல்களும் மடித்திருக்கிறது. கட்டை விரலால் வலது நாசியை அடைத்து இடது நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 வேகமாக வெளியேற்றுகிறோம். 2 3 4 5 அடுத்த நாசி 1 2 3 4 5 ஒரு ஆழ்ந்த மூச்சு. நன்றாக உள்ளிழுத்து நன்றாக வெளியேற்றுகிறோம். அடுத்து பஸ்திரிகா என்று சொல்வோம். வேகமாக வெளியேற்றுவதற்கு கபாலபதி, உள்ளிழுத்து வெளியேற்றுவதற்கு பஸ்திரிகா. நன்றாக உள்ளிழுக்கிறோம், வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5 உள்ளிழுத்து வெளியேற்றுங்கள். காற்றை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். 1 சொன்னா உள்ளிழுங்க, 2 சொன்னா வெளியேற்றுங்க. உள்ளிழுங்க 1, வெளியேற்றுங்க 2, 1 2 1 2 1 2
1 2 ஆழ்ந்த மூச்சு. நிதானமான நீண்ட அடுத்து இருநாசி வழியாக வெளியேற்றுகிறோம். 1 2 3 4 5. அடுத்து 5 முறை உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம் 2 நாசி வழியாக. 1 சொல்லும் பொழுது உள்ளிழுக்கிறோம், 2 சொல்லும் பொழுது வெளியேற்றுகிறோம். நன்றாக உள்ளிழுங்க. 1 2 1 2 1 2 1 2 1 2 ஓய்வு. ஆழ்ந்த மூச்சுள் இழுத்து மெல்ல வெளியேற்றுகிறோம். நிதானமான நீண்ட மூச்சு. அடுத்த நிலை தோள்பட்டை பகுதியில் நம்முடைய விரல் நுனிகளை வைத்துக் கொண்டு கைகளை மேலே உயர்த்தும் பொழுது காற்றை உள்ளிழுக்கிறோம். 1 2 1 2 1 2 1 2 1 2 ஆழ்ந்த மூச்சு. அடுத்து பஸ்திரிகா. உள்ளிழுத்து வெளியேற்றுகிறோம். கைகள் மேலே உயர்கிறது. கைகள் மேலே உயரும் பொழுது கைகள் விரிந்து இருக்கட்டும். கைகள் கீழே வரும் பொழுது ஆதிமுத்திரை இருக்கட்டும். 1 2 Welcome to Super CLP Music. 1 Bluetooth mode. 2 1 2 1 2 1 2 நீண்ட மூச்சு. இந்த பயிற்சிகளுக்கு மாற்றான பயிற்சி மகர ஓசை. நீண்ட காற்று இழுத்து காதுகளை அடைத்து மகர ஓசை. உடலும் கரையும் நேர்கோட்டில் இருக்கட்டும். உடல் சுகாசனத்தில் இருக்கட்டும். கண்கள் மூடி இருக்கட்டும். கைகள் ஆனந்த முத்திரையில் இருக்கட்டும். உள்மூச்சு வெளிமூச்சு.
உலகத்தில் பல்வேறு தியான முறைகளில் எளிமையான தியான முறை சுவாசத்தை கவனிப்பது. காற்று அந்த முன்பகுதியில் மூக்கு துவாரங்களில் பட்டு வெளியேறுவதை உணர்கிறோம். அக்காற்று மூக்கொழியாக உள்ளே சென்று மூச்சு குழாய் வழியாக உள்ளே சென்று நுரையீரலில் பட்டு படர்ந்து கோடிக்கணக்கான செல்களோடு பயணித்து அடுத்த வழியாக வெளியேறுகிறது. இதயம் பகுதியில் ஒரு பகுதி ரத்தம் நுரையீரல் வருகிறது, ஒரு பகுதி உடல் செல்களுக்கு அனுப்பப்படுகிறது. இப்படி ஒவ்வொரு முறையும் காற்றை தூய்மைப்படுத்தும் செயலில், இரத்தத்தை தூய்மைப்படுத்தும் செயலில் ஈடுபட்டு கொண்டே இருக்கிறது. மனமும் இக்காற்றோடு பயணிக்கிறது. மனம் நிகழ்காலத்திற்கு இட்டுச் செல்வதற்கு இப்பயிற்சி உதவுகிறது. சுவாசத்திலே இருக்கட்டும் கவனம். சுவாசம், மூச்சு. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. நல்ல ஒரு ஆசன பயிற்சிகள், கிரியா, சுவாசத்தை கவனித்தல் இயக்கங்களை அருமையாக கற்றுவித்த ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க வைக்கிறோம். செழிக்கட்டும் இயற்கை விவசாயம், சீர்படட்டும் உலக நிர்வாகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். விரதம்னா என்ன, அதை எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாங்க. விரதம் ஏன் செய்யணும்? முதல்ல விரதம்னு என்னன்னா, சாப்பிடாம இருக்கிறதுக்கு பேர் விரதம். எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டே இருக்கிறனால, வயிற்றுக்கு வேலை கொடுத்துட்டே இருக்கிறனால, வயிறுனால, உடம்புனால குப்பைகளை வெளியேற்றுறதுக்கு நேரம் இல்லாம, உடம்புல நோயை குணப்படுத்த நேரம் இல்லாம எப்பவுமே பிஸியா இருக்கு. வீட்டில் எப்பவுமே விருந்தாளி வந்துகிட்டே இருக்கிறாங்க.
வாங்க வணக்கங்க உட்காருங்க அப்படின்னு காஃபி சாப்பிடுங்கன்னு சொல்லி பேசிகிட்டே இருந்தீங்கன்னா சமையல் வேலை யார் பார்க்குறது? பாத்திரம் கழுவுறது யார் பார்க்குறது? துணி துவைக்கிறது யார்? அவங்கெல்லாம் வெளியே போனோடனே ஃப்ரீயாக இருக்கும் பொழுது தானே ஒவ்வொரு வேலையாக நம்ம பண்ணுறோம். அதே மாதிரி தாங்க உடம்புல எப்போ சாப்பாடு இல்லையோ விருந்தாளி இல்லைன்னு அர்த்தம். சுத்தம் பண்ணுற வேலை, க்ளீன் பண்ணுற வேலை, தூங்குற வேலை, எல்லா வேலையும் பார்க்கும். மாதம் ஒரு முறை விரதம் இருப்பது அருமையான ஒரு ஆரோக்கியத்துக்கான ஒரு அடிப்படை. இதை யார் செய்யலையோ அப்போ உடம்பு நல்லா இல்லை, நோய் வந்துடுச்சு. அதுக்கு ஒரு பேர் வச்சுக்கிட்டு மருந்து மாத்திரை சாப்பிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். இப்படி விரதத்தில் நிறைய டைப் இருக்குங்க. சாப்பிடாமல் இருக்கிறது, தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கிறது, லெமன் ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கிறது, திராட்சை ஜூஸ் மட்டும் சாப்பிட்ருக்கிறது, இப்படி பல்வேறு வகையான விரதங்கள் இருக்குது. சில பேர் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்ற விரதம். இதெல்லாம் விரதமே இல்லை, ஒத்துக்கவே மாட்டேன் நான். ஆமாம், 7 பழம் 4 லிட்டர் பாலை குடிச்சிட்டு அப்புறம் விரதம். விரதம்ங்கிறது என்னென்னா நிறைய டைப் இருக்குங்க. அதில் நான் ஒரு விரதம் சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஈஸியாக இருக்கும். அதுக்கு பேர் தண்ணீர் விரதம், வாட்டர் ஃபாஸ்டிங். இது ரொம்ப சிம்பிள், எல்லாருமே செய்யலாம். மாதம் ஒரு முறை. இது எப்படி செய்யணும்? 24 மணி நேரமும் சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சுக்கிட்டே இருந்தால் இதற்கு பெயர் தண்ணீர் விரதம். இந்த விரதத்தை காலையில் ஆரம்பிக்கக்கூடாது, நைட்டு தான் ஆரம்பிக்கணும். நைட்டு நல்லா சாப்பிட்றணும். சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சங்கல்பம், நான் நாளைக்கு நைட்டு இதே டைமில் தான் சாப்பிடுவேன், 24 மணி நேரத்துக்கு அப்புறம் தான் சாப்பிடுவேன்னு ஒரு முடிவு பண்ணிவிட்டு 24 மணி நேரம் தண்ணி தவிர வேறு எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணினா சாதாரண தண்ணி, குடிக்கிற தண்ணி, இதை நினச்சிக்க போகிறீங்க. உதாரணத்துக்கு நைட்டு 8 மணிக்கு சாப்பிட்டாச்சு, சாப்பிட்டு முடிச்சோன்னே கணக்கு 8 மணி, ஓகே. ஒரு சங்கல்பம், இனி நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டு தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு இருக்கணும். அதுக்காக நைட்டெல்லாம் உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருக்காதீங்க. நைட்டு தூங்கிடுங்க, கொஞ்சமாக தண்ணி குடிச்சிட்டு. காலைல எழுந்திரிச்சு எந்த ஒரு வேலைக்கு வேணாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம், வேலை செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். எந்த ஒரு சாப்பாடை மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. சாப்பிடாம தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருக்கணுங்க. தாகம் இருக்கோ இல்லையோ 1 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 1/2 லிட்டர் தண்ணி எடுத்து குடிக்கணும். குடிச்சிட்டு ஒன்று லீவு போட்டுட்டு ஃபுல்லாக பெட் ரெஸ்ட்டு படுத்துருந்தீங்கன்னா சூப்பர். இல்லைங்க எனக்கு அதுக்கெல்லாம் லீவெல்லாம் போட முடியாதுன்னா பரவாயில்ல, நீங்கள் சாதாரண வேலை இருக்கு இல்லையா, அதை பண்ணலாம். என்ன கொஞ்சம் பாதி பெனிஃபிட் கிடைக்கும், நல்லது தான், கொஞ்சம் கம்மியாக கிடைக்கும். ஏன்னா இயக்க சக்திக்கு சக்தி தேவைப்படுதா? நடக்கிறீங்க ஒரு வேலை செய்யும் போது இயக்கத்துக்கு சக்தி தேவைப்படுமா? அப்போது கழிவுகள் நீக்கிற வேலையை கொஞ்சம் கம்மியாக தான் செய்யும். ஃபுல் பெட் ரெஸ்ட் எடுத்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். 24 மணி நேரம் தண்ணி மட்டுமே குடிச்சிட்டு எந்த சாப்பாடு, இட்லி, தோசை, வடை, பொங்கல் எதுவுமே சாப்பிடாம அடுத்த நாள் 8 மணிக்கு, அதாவது 24 ஹவர்ஸ் 24 மணி நேரத்துக்கு அப்புறமா விரதத்தை முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இதுக்கு பேர் வாட்டர் ஃபாஸ்டிங். உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்துங்க. வெறும் தண்ணி மட்டும் 24 மணி நேரம் குடிச்சிட்டு இருந்தோம்னா உடல் கழிவுகளை நீக்கிற வேலையை பண்ணும். எல்லா செல்களும் எல்லா உறுப்புகளும் தன்னைத்தானே குணப்படுத்தும். அப்பாடா இப்போ தான் வயிற்றுக்குள்ளே சாப்பாடு இல்லைன்னு ஏகப்பட்ட வேலையை பண்ணுங்க. மாதம் ஒரு முறை செஞ்சு பாருங்களேன், உடல் அவ்வளவு ஆரோக்கியமாக இருக்கும். கழிவுகளின் தேக்கமே வியாதி, கழிவுகளின் நீக்கமே வைத்தியம். யாருக்கு நோய் இருக்கோ குப்பை இருக்குன்னு அர்த்தம். யார் ஆரோக்கியமாக இருக்காங்களோ குப்பை இல்லை, சுத்தமாக இருக்குன்னு அர்த்தம். தூய்மையே ஆரோக்கியம், அசுத்தமே வியாதி. 24 மணி நேரம். இங்கே பாருங்க, அந்த விரதம் முடிச்ச உடனே எடுத்த உடனே ஹெவி சாப்பாடு சாப்பிடக்கூடாது. கஞ்சி, இட்லி, இடியாப்பம், இந்த மாதிரி லைட்டு ஃபுட்டாக சாப்பிட்ணும். தயிர் சாப்பாடு, ரசம் சாப்பாடு, இது மாதிரி கொஞ்சமாக சாப்பிட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்த நாள் சாதாரணமாக நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இதற்கு பேர் தண்ணீர் விரதங்க. தண்ணீர் விரதம் செஞ்சு பாருங்களேன், அவ்வளோ அருமையாக இருக்குங்க, ஆரோக்கியமாக இருக்குங்க. இங்கே பாருங்க, விரதத்துக்கும் பட்னிக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கிற வித்தியாசம் இருக்குதுங்க. பட்னிங்கிறது வேறு, விரதங்கிறது வேறு. ஒரு நாள் நைட்டு ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க. உங்கள் வீடு ஒரு கிராமத்தில் காட்டுக்குள்ளே இருக்குது. 12 மணிக்கு வீட்டுக்கு போகிறீங்க, போய் சாப்பிட்லான்னு போகிறீங்க, வீட்டில் யாருமே இல்லை, பூட்டி கிடக்கு. கதை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. ஃபோன் பண்ணால் உங்கள் மனைவி, எங்க என்னை மன்னிச்சிருங்க, எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, நான் கிளம்பி எங்கள் ஊருக்கு வந்துட்டேங்க, உங்களுக்கு ஃபோன் பண்ணால் நீங்கள் ஃபோன் எடுக்கலீங்க அப்படின்னு சாப்பாடு இல்லைன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பக்கத்தில் கடையும் இல்லை, சோறும் இல்லை. சாப்பிடலாங்கிற எண்ணத்தோட வீட்டுக்கு போய் சோறு கிடைக்கலன்னா அதுக்கு பேர் பட்டினி. சாப்பிடலாம் நினச்சிங்க இல்லையா, அப்போ ஜீரண சுரப்பிலாம் சுரந்துருக்கும். சோறு கிடைக்கலன்னா பட்னி. இதே நைட் நான் சாப்பிட மாட்டேன்னு முதலே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு பேர் விரதங்க.
சில பேர் கேட்குறாங்க, இப்படி ஒரு நாள் 24 மணி நேரம் தண்ணீர் விரதம் இருந்தால் ஒருவேளை பசி எடுத்தால் என்ன செய்யறது? எப்போ இந்த கேள்வி கேட்குறீங்களோ உங்களுக்கு பசிக்குன்னு அர்த்தம். கேள்வி கேட்காதீங்க. கேள்வி கேட்டால் பசிச்சிடும். பசிக்கக்கூடாது. நாளைக்கு நைட்டு 8 மணிக்கு தான் சாப்பிடுவேன்னு முடிவு பண்ணிட்டா உடம்புல ஜீரண சுரப்பி சுரக்காது. அப்போ எனக்கு பசிக்காது. நீங்கள் ஒருவேளை பசி எடுத்தால் சாப்பிட்லாமான்னு நினைச்சாவே சுரந்துடும். அதனால் பசிங்கிறது, அது பட்டினிங்கிறது, சாப்பாடு சாப்பிடணும்னு நினச்சி சோறு கிடைக்கலன்னா பட்டினி. இது உடம்புக்கு கெடுதல். நாமளே சாப்பிட வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டா விரதம். மாதம் ஒரு முறை 24 மணி நேரமும் தண்ணீர் விரதம் இருந்து பாருங்கள். உச்சி முதல் உள்ளங்கால் வரை எந்த வியாதியாக இருந்தாலும் உடல் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும், தூய்மையாக இருக்கும். எனவே மாதம் ஒரு முறை தண்ணீர் விரதம் இருப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம். வாழ்வோம் ஆரோக்கியமாக. நன்றி. நன்றி ஐயா. நீலர் பாஸ்கரின் தினம் ஒரு சிந்தனை நமக்கு ஒரு நல்ல விருந்தாகவும் ஊக்கமாகவும் இருந்தது. அடுத்த நிகழ்வாக தினம் ஒரு வாழ்வியல் இயக்கம். வாழ்க்கை முறை நாம் எப்படி வாழ வேண்டும், என்ன பயன்படுத்த வேண்டும், இன்றைய காலகட்டத்திற்கு நமக்கு ஏற்ற வகைகள் என்ன என்பதை விளக்க வருகிறார் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்கள். வாழ்க வளமுடன். உலகத்தில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நபர்களை இறையாற்றல் உருவாக்கி கொண்டே உள்ளது. அந்த வகையில் இந்த சமயத்தில் மக்களுக்கு பயனுடைய வகையில் பட்டி தொட்டியெல்லாம் பேசப்படக்கூடிய அளவுக்கு எப்படி ஒரு இளையராஜாவுடைய இசை எங்கெல்லாம் ஒலித்ததோ, எங்கெல்லாம் புரிந்து கொண்டார்களோ, அவர்களுக்கு உரிய வகையில் அவர்களுக்குள்ளே இருந்த அந்த இசை இணைவை கொண்டு சேர்த்தார். புதிதாக உன்னை கொண்டு சேர்க்கல, நான் மக்கள்கிட்ட இருந்தது, அந்த மக்கள்கிட்ட இருந்ததை நான் வெளிப்படுத்தினேன் அப்படின்னு. அதுபோல இந்த காலகட்டத்தில் எல்லா இடங்களிலும் எல்லா வகையிலும் கொண்டே சேர்க்க வேண்டும் என ஒரு உந்து சக்தியோடு முழு ஆற்றலையும், ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு லட்சியம் இருக்கும், இதை அடையணும் இதை அடையணும் அப்படின்ட்டு. அந்த வகையில் பாஸ்கர் ஐயா பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்காங்க, நான் பார்த்துட்டே இருக்கேன். அதனால மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு விஷயம் நான் கவனிக்கும் பொழுது அணித்தரமான விஷயம், அதோட அழுத்தம் திருத்தமாக உரிய நேரத்துல கொடுத்துட்டு செல்றதுல மிக முக்கியமான நபருங்கிறத இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்ல வேண்டியது இருக்கு. இந்த கிளப்பையும் என்னையும் இணைச்சது கூட ஒரு பாடமா இருந்தது அவர்தான் அப்படிங்கிறது இந்த நேரத்துல மீண்டும் நினைவுபடுத்த வேண்டியதா இருக்கு. அதனால நம்ம பல்வேறு நபர்கள் அவருடைய முகத்தை பார்த்துருக்க மாட்டாங்க, அவர் நேரடியாக பார்த்துருக்க மாட்டாங்க. அவங்களுடைய அந்த வாய்வழி கல்வி மூலமாகவே பல நபர்கள் குணமாயிருக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த நேரத்துல நம்ம பதிவிட வேண்டியது இருக்கு. அதனால நம்ம ஒவ்வொரு விஷயங்களா பார்த்துக்கிட்டே வர்றோம். நம்ம உணவு விஷயத்தை பார்த்தோம், அடுத்து பார்த்தீங்கன்னா கழிவு நீக்கத்தை பத்தி பார்த்தோம். அதுல குறிப்பான ஒற்றைக்கிளையில வரக்கூடிய உணவு, அந்த தேங்காய் வாழைப்பழத்தை பார்த்தோம். அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்ம மூட்டு இயக்க பயிற்சியை பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆசன பயிற்சிக்குள்ள போயிருக்கிறோம். ஆசன பயிற்சிக்கு அடுத்து கபாலபதியாக போயிருக்கிறோம். அடுத்த நிலைகளுக்கு நம்ம நகர போறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்துல பதிவிட போகிறோம். அதுல திருமூலர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் செம்மைப்படணும். மனமது செம்மையானால் வாசியை உயர்த்த வேண்டாம். இப்படி நல்ல மேல போய் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, அது நம்முடைய முயற்சியில தேவை இருக்காது அப்படிங்கிறார். மனம் நல்லா இருந்தாவே, சீராக இருந்தாவே, அதாவது பதட்டப்படாம சீர்நிலையில இருந்தாவே மூச்சு சீரா உள்ள போய் வரும் அப்படிங்கிறாரு. வாசியை உயர்த்த வேண்டாம், மனமது செம்மையானால் வாசியை நிறுத்த வேண்டாம். உள்ள நிறுத்தணுங்கிற அவசியம் நமக்கு இருக்காது. மனமது செம்மையானால் மந்திரம் செம்மையாகுமே அப்படிங்கிறாங்க. அதனால இந்த உணவு முறை, ஆசன பயிற்சி, மூச்சு பயிற்சி, அடுத்து பிராணாயாம பயிற்சி, இப்படி ஒவ்வொன்றாக செல்ல செல்ல எதற்காக அப்படின்னா இந்த மனதை செம்மைப்படுத்துவதற்காக அப்படிங்கிற இந்த நேரத்துல நம்ம தெரியப்படுத்துறோம். அதோடு இந்த 5 நாட்களுக்கு மட்டும் இந்த மூட்டு பயிற்சிகள் இருக்கும். அதுக்கு பிறகு மூட்டு பயிற்சிகள் உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கு.
மூட்டு பயிற்சிகளை வந்து நீங்க காலையில உங்களுடைய நேரத்தை பொறுத்து நீங்க செய்துக்கலாம். அதுக்கு பிறகு நாங்க திருமூலர் சொன்ன முக்கியமான ஆசனங்களுக்குள்ள செல்லலான் இருக்கோம். அதுல குறிப்பா ஒரு 8 ஆசனங்களை குறிப்பிட்டிருக்கிறாரு. பத்திரம், கோமுகம், பங்கயம், கேசரி, சொத்திரம், வீரம், சுகாதானம், உத்தமம், மாமுத ஆசனம், 8 8 10 பல ஆசனமே அப்படிங்கிறாரு. அந்த நிலைக்குள்ள நம்ம போலான் இருக்கோம். அதனால பயிற்சிகளை விடாம செய்யுங்க. நிறைய தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறத விட ஒரு முக்கியமான விஷயங்கள் 4 ஆசனம், ஒரு உணவு முறைகள், உடலை செம்மைப்படுத்திக்கிறதுக்கான வழிமுறைகளை தெரிஞ்சுக்கிட்டாவே நம்முடைய உடலும் உள்ளமும் மென்மை அடையும், ஆரோக்கியம் அடையும் அப்படிங்கிறத நம்ம இடத்துல பதிவிடுறோம். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் செம்மையாகுமே அப்படிங்கிறார். அப்போ மந்திரம் என்பது மனம் பிளஸ் திறனுடையதாக மாற்றுவது மந்திரம். மந்திரம் என்றதை பிரிச்சீங்கன்னா மனம் கூட்டல் பிளஸ் மந்திரம். அப்போ மனதை திறனுடையதாக மாற்றுவதற்காக சில எழுத்துக்களை வச்சிருக்காங்க. அதுல அகர உகர மகர ஓசை, ஓங்கார ஓசை, அதாவது பேசும் எழுத்துடன் பேசா எழுத்துரின் ஆமைகள் 5 அகத்தினுள் அடங்குமேங்கிறார். அந்த 5 அப்படிங்கிறது மெய்வாய் கண்காது. இது அகத்துக்குள்ள கொண்டு வரணும். குறிப்பா வந்து நம்ம ஒரு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டேரிங்கினுடைய கட்டுப்பாட்டுக்கு வந்து டயர் போகணும், அந்த வீல் சுழறணும். வீல் சுழற இடத்துக்கு வந்து ஸ்டேரிங் அந்த சுழற்சி போச்சு அப்படின்னா அது பெரிய விளைவா போயிடும். அது போல இந்த புலன்கள் வழி செல்லாம இந்த மனமாகிய இது கண்ட்ரோல் படுத்தணும் அப்படிங்கிறாங்க. இந்த கண்ட்ரோல் படுத்துறதுக்கு தான் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வகையான மூச்சு பயிற்சிகளையும் ஆசன பயிற்சிகளையும் நல்ல நல்ல சிந்தனைகளையும் நம்ம கொண்டு வந்துகிட்டே இருக்கோம். இதனுடைய முக்கிய நோக்கமே 5 புலன்களையும் மனதின் பக்கம் ஈர்க்கப்படணும், அதை செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுதான். அப்போ இந்த ஓங்காரம் அப்படி என்பது அகர உகர மகர ஓசை. ஆ சொல்லும் போது அடிவயிற்று பகுதியாக தரும், ஊ சொல்லும் பொழுது நெஞ்சு பகுதியாக தரும். நீங்க நல்லா ஃப்ரீயா இருக்கிற நேரத்துல உட்கார்ந்து செஞ்சு பாருங்க. அந்த மூச்சு உள்ளெழுத்து ஊ நெஞ்சு பகுதி மட்டும் அது ஏன் இம் சொல்றோம் இல்லைங்களா டெய்லியும், அந்த இம் சொல்லும் பொழுது அந்த காது அடைச்சு சொல்லும் பொழுது இந்த தலைப்பகுதி மட்டும் அது நீங்க நல்லா உள்ளெழுத்து செஞ்சீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே நினைவுபடுத்தி இருக்கிறோம். எங்கெல்லாம் அதிர்வு ஏற்படுத்துதோ அங்க எல்லாம் காற்று உள்ள போயிடும். இப்போ ஒரு சுவர்ல ஒரு விரிசல் இருக்குன்னு வச்சுக்கங்களேன், ஒரு விரிசல் இருந்ததுன்னா அது அதிகமா விரிசல் ஆகும். ஏன் விரிசல் ஆகுது? அந்த இடத்துக்கு காற்று உள்ள போகுது. அப்போ இங்க அதிர்வு ஏற்படும் பொழுது அந்த இடத்துக்கு காற்று உள்ள போயிருது. அதனாலதான் இந்த எழுத்துக்களை வந்து மிக முக்கியமான எழுத்தாக சித்தர்கள் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஒவ்வொரு எழுத்துக்களும் ஒவ்வொரு இடங்கள்ல அதிர்வு ஏற்படுத்துது. அதுதான் உயிர் எழுத்து, மெய் எழுத்து, ஆயுத எழுத்து, உயிர் மெய். அப்போ இந்த உயிரையும் மெய்யையும் இணைப்பது இந்த உடம்பையும் இந்த உயிராற்றலையும் இணைக்கிறதுக்கான எழுத்துக்களாக தமிழ் எழுத்துக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க. அதனால மிக முக்கியமான விஷயமாக இந்த இடத்துல வந்து நம்ம அதை பார்க்க வேண்டியது இருக்கு. இதுலயே வந்து இஸ்லாமியர்கள் உச்சரிக்கிறாங்க அக்பர் அல்லாஹ், அக்பர் அல்லாஹ். ஆ கூட்டல் ஊ கூட்டலையும் அந்துக்குள்ளையும் அந்த அகர உகர மகர ஓசை அடங்கி இருக்குது. ஆமீன் ஆமீன். ஆ கூட்டல் ஊ கூட்டலையும் ஆமீன் அடங்கியிருக்கு. அப்போ எல்லா எழுத்துக்களும் எல்லா மந்திரங்களும் மனதை செம்மைப்படுத்தணும், இந்த உடம்புக்குள்ள வந்து அதிர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஞானிகளுடைய யோகிகளுடைய அந்த தத்துவங்களை உருவாக்கி வைத்தவர்கள் வந்து உயர்ந்த நிலையிலிருந்து உருவாக்கி வச்சிருக்காங்க அப்படிங்கிறத வந்து இந்த நேரத்துல நம்ம
பதிவிடுறோம். அதனால ஒவ்வொருத்தரும் அந்த ஒவ்வொரு இடங்களையும் அதிர்வை ஏற்படுத்தணும். ஏன் நானே மருத்துவத்துக்கு வர்றவங்க கிட்ட குறிப்பாக உங்களுடைய தொழுகை முறையை வந்து நீங்க முறையா செய்யுங்க அப்படின்னு நான் சொல்ல வரேன். அதே போல வந்து அந்த உண்ணா நோன்பு அவங்க செய்யறதுல வந்து உயர்ந்த நிலை இருக்கு. அந்த உண்ணா நோன்புல வந்து அவங்க முழுக்க அவங்களுடைய பிரச்சனைகள்ல வந்து வெளியேற்றுறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் ஒவ்வொரு வழிபடுற முறைக்குள்ளேயும் அடங்கி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு. அதனால எந்த ஒரு நிலையா இருந்தாலும் சரி, எந்த வழிபாட்டு முறையா இருந்தாலும் சரி, அதை முறையா செய்யும் பொழுது, அதை மருத்துவத்தோடு இணைத்து செய்யும் பொழுது நிச்சயமாக நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரியப்படுத்திக்கிறோம். அதோடு ஒவ்வொரு மருத்துவத்துக்கும் ஒரு தத்துவம் இருக்கு. இப்போ சித்த மருத்துவம் என்பது யோகத்தோட தொடர்பு. இந்த சித்த மருத்துவமும் யோக மருத்துவமும் பின்னி பிணைந்திருக்கு. அந்த சித்த மருத்துவத்துல எளிமையாக எல்லா மக்களும் பயன்படுத்தக்கூடியதுல பாத்தீங்கன்னா இலைத்தலைகள் வரும். அதையவே காய வச்சு பொடியா பண்ணா சூரணும். அதையவே வந்து கொஞ்சம் தண்ணி விட்டு உருண்டையாக்குனா அது வெள்ளையாக வந்துடுது. அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா அதையே வந்து பஸ்பம், லேகியம் இப்படி எல்லாம் அது பரிணாம வளர்ச்சியில கொண்டு போயிட்டே இருக்கு. அதனால இலைத்தலைகள் வந்து எல்லா இடங்கள்லையும் கிடைக்குது. அங்கங்க அந்த பெரியவங்க இருக்காங்க. நடைமுறையில இன்னைக்கு நிறைய வந்து செல் வழியாக நிறைய கிடைக்குது, நம்ம யூடியூப் வழியாக கிடைக்குது. அதனால நீங்க பயன்படுத்துங்க. கூட வந்து ஆலோசனைக்கு வச்சுக்கோங்க. குறிப்பா வந்து நேத்து கூட ஒரு அம்மா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா காது வழியாக மூச்சு விடுறாங்க. மூச்சு உள்ள இருக்கிறது வாய் வழியா வரும் அல்லது மூக்கு வழியாக வரும். அது விட்டு இயற்கையாக வரும், லேசா வரும். ஆனா நம்முடைய முயற்சியில அடக்கி வெளியேற்றுவதனுடைய விளைவாக காது வழியோட வர்றாங்க. அதனால அங்க அருகாமையில உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சந்தில இருப்பாங்க, அடையாளம் தெரியாம கூட இருப்பாங்க. நாங்க கூட அப்படிதான் இருக்கிறோம் 10 வருடமாக. அந்த நபர்களை எப்படியாவது தேடி அடையாளம் கண்டுபிடித்து அவர்கள்ட்ட கொஞ்சம் நட்பு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு முறையில்லாம செய்துடுறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இந்த நேரத்துல தெரியப்படுத்த வேண்டியது இருக்கு. குறிப்பா அகத்திக்கீரையை குடிக்க சொன்னா மாசக்கணக்குல குடிச்சிடலாம். இப்படி ஒரு கபசுர குடிநீர்னா மாசக்கணக்குல குடிச்சிடுது. எதொன்னையும் வந்து நல்லதுன்னு சொல்லி நீங்க அதிகமாக எடுத்துக்கிறீங்களோ அதற்கான பின் விளைவுகள் நிச்சயமாக உண்டு. இது என்னுடைய அனுபவம் அப்படிங்கிறதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால சித்த மருத்துவம் என்பது வாத பித்த கபத்தை அடிப்படையாக கொண்டது. நேச்சுரோபதி என்பது கழிவு தேக்கம், நோய் கழிவு நீக்கம், சிகிச்சை. உள்ள தேங்கிறது அது எண்ணெய் கழிவாக இருக்கலாம் அல்லது காற்று கழிவுகளாக இருக்கலாம், மலக்கழிவாக இருக்கலாம், சளி கழிவாக இருக்கலாம். இப்படி உள்ள இருக்கிறத வந்து வெளியெடுக்கிறது சிகிச்சை முறைன்னு ஒரு தத்துவம் இருக்கு. ஹோமியோபதி என்பது ஒத்தது குணமாக்கும் அப்படிங்கிறாங்க. எதுல பிரச்சனையாச்சோ அதுலயே ஒரு சிறு கூரை எடுத்து மருத்துவம் பார்க்கிறது. உதாரணத்துக்கு கொல்லிமலையில ஒரு நபரை பார்த்தோம் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவரு ஒரு பாம்பு விஷம் தீண்டிடுச்சு அப்படின்னா அந்த நொடியிலேயே வந்து ஒரு மருந்து சொல்றேன் அப்படின்னாரு. ஒரு 70-50 வயசு இருக்கும். என்னங்கய்யா அப்படின்னு. அவங்களுடைய சிறுநீரை எடுத்து ஒரு 10 ml ஒரு 5 ml வந்து பருகிறது. அமுரிதாரணின்னு இருக்கு. இந்த திருமந்திரத்துக்குள்ள இருக்கு. மொராஜி தேசாய் வந்து அந்த அமுரிதாரணியை வந்து அதிகமாக பயன்படுத்தினதாக அவருடைய நூல்ல வந்து வெளியிட்டிருக்கிறாரு. அப்போ அந்த விஷம் வந்து சிறுநீரகத்தை தாக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி இதுலயும் மேல்தோல்ல வந்து சிகிச்சை அளிக்கணும்னா மாட்டினுடைய சிறுநீரகத்தை பிடித்து மேல சிகிச்சை அளிக்கிற மாதிரியான முறைகள்லாம் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நேச்சுரோபதி என்பது ஒத்தது குணமாக்கும். சித்த மருத்துவம் என்பது வாத பித்த கபத்தை அடிப்படையாக கொண்டது. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த அலோபதி என்ற சொல்லுக்கு மாற்று இயல்பை உருவாக்குவது. ஒவ்வொன்றுக்கும் ஒரு தத்துவத்தினுடைய பேர் இருக்கு இல்லையா? அதே போல
இந்த நேச்சுரோபதி என்றால் உடலில் மாற்று இயல்பை உருவாக்குவது. ஒரு காய்ச்சல்னா உடனே மாறுபடும், ஒரு தலைவலினா உடனே மாறுபடும், ஒரு மூட்டு வலினா உடனே மாறுபடும். அதற்கான சூழ்நிலைகள், அதற்கான தன்மைகள் வந்து அந்த மருத்துவத்துக்குள்ள இருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல பதிவிடுறோம். அப்போ நோய் வந்து அதே இடத்துல இருக்கு, அதை வந்து மறைக்கப்படுகிறது. இப்போ ஒரு இலை இருக்குது அப்படின்னா இந்த இலைய வந்து மறைக்க முடியும், ஒரு தடுப்பு வைக்கிறோம். ஆனா இந்த இலை வந்து அதே இடத்துல இருக்கு, பிரச்சனை அதே இடத்துல இருக்குது அப்படிங்கறதுதான் அந்த தத்துவம் சொல்லுது. அதனால எந்த மருத்துவத்தை கையில் எடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம முடிவு பண்ண வேண்டியது இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மருத்துவ முறைகளை பின்பற்றி இருக்காங்க. இந்த மண்ணுக்கான மருத்துவ முறைகள் வந்து இலைதலை மருத்துவம், சித்த மருத்துவம், அதோட இணைஞ்ச மருத்துவங்கள் வந்து நிறைய இருக்கு. அதை பின்பற்றுங்க அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். இந்த இலை பார்த்தீங்கன்னா வல்லாரை இலை. இந்த வல்லாரை இலை பார்த்தீங்கன்னா மூளை மாதிரியே இருக்கும். மூளையினுடைய அமைப்பு எப்படியோ அதே போல இந்த வல்லாரைக்கு, இந்த வல்லாரை கீரை வந்து நீங்க சூப்பாக பயன்படுத்தலாம், அல்லது சட்னியாக அரைச்சு சாப்பிட்டுக்கலாம். துவையல்னு சொல்லுவாங்க கிராமங்கள்ல. இது வயல் வரப்புகள்ல நீரோட்டமான இடங்கள்ல இதுல 2 வகைகள், 3 வகைகள் இருக்கு. அதுல வந்து இந்த ஆற்றோர படுகைகள்ல, மலை பிரதேசங்கள்ல கிடைக்கிறது வந்து உயர்ந்தது. அது ரொம்ப இலை மெலிசா இருக்கும். வீடுகள்ல வளர்த்துறது வந்து கொஞ்சம் தடிமனா இருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க பயன்படுத்தலாம். தடிமனா இருந்தாலும் நீங்க கட்டாயம் பயன்படுத்துங்க. இன்னொன்று வந்து நீளமாக இருக்கும் வல்லாரையில. அதனால முதன்மையானது வந்து ரொம்ப இந்த இலை வந்து மெலிதாக இருக்கக்கூடிய இலை. கொல்லிமலையில நிறைய கிடைக்கும். இங்க எப்படியெல்லாம் ஒரு களை எடுக்க வேண்டியது இருக்கோ அதே போல அது அங்க களையாக இருக்குது. அப்படி மலை பிரதேசங்கள்ல நிறைய இருக்கு அப்படிங்கிறத வச்சுக்கிறோம். வல்லாரை பயன்படுத்துங்க. இதே வல்லாரைய வந்து ஹோமியோபதியில ஹேமா மாலிஷ்னு வச்சிருக்காங்க. அந்த மருந்து வந்து நரம்பு மண்டலத்தை பயன்படுத்துறதும் தூக்கத்துக்கானதாகவும் இருக்கு. அதனால இந்த நேரத்துல இந்த மூலிகை அறிமுகப்படுத்துறோம், பயன்படுத்துங்க. வாழ்க வளமுடன். நன்றி, நன்றி ஐயா. அடுத்த நிகழ்வாக சாந்தி ஆசனம். படுத்த நிலையில் உடல் முழுவதும் தளர்வாக இருக்கிறது. உள்ளங்கைகள் மேல் நோக்கி இருக்கிறது. கவனம் கால் விரல்களில், பாதம், உள்ளங்கால், குதிகால், கணுக்கால், கெண்டைக்கால், முழங்கால், முட்டி பகுதி, தொடைகள் பகுதி, இடுப்பு பகுதியில். நீண்ட காற்றுள் இழுத்து அவ்விடங்களுக்கு உயிர் சக்தி செலுத்துகிறோம். அமர்ந்திருப்பவர்களும் இந்த நிலையை நீங்கள் பின்பற்றலாம். அமர்ந்த நிலையிலேயே உங்களுடைய கவனத்தை அந்த பாகங்களுக்கு செலுத்தலாம். வயிற்று பகுதி, நெஞ்சக பகுதி, தோள்பட்டை பகுதி, இரு கைகள் பகுதி, கழுத்து பகுதி, தலைப்பகுதி, தலை முன்பகுதி, பின்பகுதி, பலப்பக்கம், இடப்பக்கம், மூளை பகுதியில், முதுகு தண்டுவடத்தில் இவ்விடங்களுக்கு நீண்ட காற்று இழுத்து மெல்ல மெதுவாக வெளியேற்றுகிறோம். கவனம் தலைப்பகுதியில், கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், இரு கைகள் பகுதியில், நெஞ்சக பகுதி, வயிற்று பகுதி, இடுப்பு பகுதி, தொடைகள், முட்டி பகுதி, கண்டைக்கால், முழங்கால், கணுக்கால், குதிகால், உள்ளங்கால், பாதம், கால் விரல்களில் உச்சி முதல் உள்ளங்கால் வரை அனைத்து உறுப்புகளுக்கும் சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறோம். உடல் முழுவதும் வெப்போட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், ரத்த ஓட்டம் சீராக உள்ளது. உடலுக்கும் உள்ளத்துக்கும் தேவையில்லாத அனைத்து விஷயங்களும் உடலை விட்டு வெளியேறுகிறது. தூய்மையான மேன்மையான நல்ல நறுங்காற்று இக்காலை வேளையில் உள்ளே சென்று கொண்டிருக்கிறது. பேரண்ட ஆற்றல் முழுவதும் உச்சி துளை வழியாக உள்ளே சென்று அனைத்து
அணுக்களிலும் பற்றி படர்ந்து சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. பிரபஞ்ச சக்தி முழுவதும் சுவாசத்தின் வழியாக, மூச்சுக்காற்றின் வழியாக உள்ளே சென்று கோடிக்கணக்கான செயல்களுக்கும் சக்தி அளித்துக் கொண்டிருக்கிறது. இவ்வேளையில் நாம் உடலும் உள்ளமும் தூய்மை பெற்று முழு நலத்துடன் உள்ளோம். மெல்ல இடப்புறமாக புரண்டு மேலே எழுந்து அமர்ந்து கொள்கிறோம். வணக்க முத்திரை வைத்து இந்நாள் இனிய நாளாக அமைய வேண்டுகிறோம். எல்லோருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என எடுத்துக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், நலம் பெருக வளம் பெருக. நன்றி 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 ஐயா. இதில் இணைந்துள்ள அன்பர்கள் ஏதாவது தங்களுக்குண்டான கருத்துக்களை கூற விரும்பினால் ஒரு சில வார்த்தை கூறலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா. நான் பாண்டிச்சேரியில இருந்து பேசுறேன். சொல்லுங்கம்மா. எனக்கு வந்து கண் பார்வை வந்து செய்தித்தாள் புக்ல உள்ள எழுத்து கொஞ்சம் தெரிய மாட்டேங்குது. கிட்ட பார்வையா, தூர பார்வையா, வயது என்ன? வயது 62. 62னா கட்டாயம் வந்து கூடணும். குறிப்பா வந்து நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், மாம்பழம் எடுத்துக்கோங்க. மாம்பழமா? ஆமா, மாம்பழ சீசன் முடிய போகுது. கல்லீரல் சரியா இருக்கணும்னா கல்லீரலுடைய வெளியுறுப்பு தான் கண்ணு. கல்லீரலுக்கான சுவை வந்து புளிப்பு. அந்த இனிப்பு சுவை உள்ள எடுக்கும் பொழுது புளிப்பாக இருக்கக்கூடிய அந்த மாங்காய் வந்து இனிப்புத்தன்மைக்கு மாறுகிறது. அந்த மாம்பழத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய கண் பார்வை கூடும். ரெண்டாவது பாத்தீங்கன்னா, நைட்ல வந்து கடுக்காய் பொடியோ அல்லது திரிபுடா பொடியோ எடுத்துக்கங்க. காலையில மிளகு ஒரு படிநிலை சொல்லியிருக்கிறோம், நம்ம முதல் நாளே சொல்லியிருக்கோம். மிளகு எடுத்துட்டு வர்றீங்களாம்மா? எடுத்துட்டு வரேன். இன்னைக்கு 20வது நாள். ஓ, நல்லது நல்லது, அற்புதங்கம்மா. எடுங்கம்மா. ஏன்னா ஒரு நாள்ல வந்து அதனுடைய விளைவு தெரியாதுமா. ஒரு பல வருடத்தினுடைய உள்தாக்கம் தான் வந்து ஒரு நாள் வந்து அது தொந்தரவாக வெளியில தெரியுது. அப்போ அதுக்கு குறிப்பிட்ட நாள்கள் பிடிக்கும். அதனால பொறுமையா கையாளுங்க. ஹோமியோபதியிலையும் நாட்டு மருந்து கடைகள்லையும் இந்த பூண்டு எண்ணெய்ன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு வந்து ஹோமியோபதியில வந்து கண் சொட்டு மருந்து இருக்கு. இயற்கை மருத்துவத்துல வந்து கண் கழுவுதல்னு இருக்கு ஒண்ணு. உங்களுக்கு எது உகந்ததோ அதை எடுங்க. நான் பார்த்ததுல வந்து அந்த சித்த மருத்துவத்துல ஒரு எண்ணெய் இருக்கு. அந்த எண்ணெய்க்கு வந்து அந்த லேயரை எடுக்கிறது, அந்த பவர் கண் பார்வை கூட்டுற மாதிரியான வழிமுறைகள் நான் அனுபவத்துல பார்த்திருக்கேன். உள்ள வந்து இந்த முறைகளை நீங்க பின்பற்றிய பிறகுதான் அதை எடுக்கணும். எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, சொட்டு மருந்து ஊத்துனா கண் பார்வை கூடிரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி எல்லாம் இல்லைங்க. உள் மாற்றம் தான் 80% நடக்கும். வெளியில கொடுக்கறது 20% தான் நடக்கும். அதனால உள்ளேயும் வெளியும் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக கண் பார்வை கூட்டிட முடியும். நாங்க சிவசைலத்துல ஒரு ஐயா வந்திருந்தாரு, 80 வயசு. அவரு கண் பார்வை குறைவா இருக்குன்னு சொல்லிட்டு மருத்துவத்துக்கு போயிட்டு அதுக்கு பிறகு அவர் வெளிப்படுத்தினார் உங்களை மாதிரி. ஒரு 10 நாள் இருந்துட்டு நான் எப்படி வந்தேன், இதுல எப்படி பின்பற்றேன் அப்படின்னு. ஒரு நேரம் இயற்கை உணவை எடுத்துக்கிட்டது விளைவு ஒரு சிறு சுள்ளெரும்பு போனா கூட என்னால இப்ப பார்க்க முடியுது அப்படின்றாரு. அந்த அளவுக்கு வந்து அவங்களுடைய அந்த இயற்கை உணவுல குறிப்பா அந்த பப்பாளி பழம், வாழைப்பழம், தேங்காய் எடுத்ததனுடைய விளைவு அவ்வளவு ஒரு ரிசல்ட் கிடைக்குது. அதனால நீங்க இயற்கைக்கு திரும்புங்க, இயற்கை உணவை எடுத்துக்குங்க. உங்களுடைய கண் பார்வை மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த உடலுக்கான சிகிச்சையாக அது அமையும் அப்படிங்கிறத தெரியப்படுத்திக்கிறோம். பின்பற்றுங்க, பயனடைங்க, வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. நன்றிங்கம்மா. பின்பற்றுங்கம்மா. நன்றிங்க ஐயா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
அந்த பத்மா இருக்குங்க ஐயா, எனக்கு ஒரு டவுட் இது சொன்னீங்க இல்லைங்க, எந்த ஒரு பொருளை சாப்பிட்டாலும் குறிப்பிட்ட நாள் தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி, ரொம்ப சாப்பிட்டா இப்போ நல்லது நாம நல்லது. அருகம்புல்லு சாறு எடுக்கிறோங்க ஐயா, நாங்களாம் வந்து வெறு வயிற்றுல வந்து இது சாப்பிடுவோங்க, செம்பருத்தி பூ சாப்பிடுவோம். அதுக்கும் அது சரிங்கம்மா. பொறுப்பாங்க ஐயா? ஆமாங்கம்மா, துவர்ப்பு சுவையுடையது. துவர்ப்பும் வந்து குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வெப்பம் கூடும். ஓகே ஓகே ஓகேங்க. அது வெப்ப சக்தியுடையது, இதயத்துக்கானது. ஓகே. ஒரு 48 நாள் அது மாதிரி எடுத்துட்டு மறுபடியும் வேறையும் மாத்திக்கலாம் இல்லைங்களா? மாத்திக்கலாம். நீங்க வெறும் தண்ணியே குடிங்கம்மா. ஒரு 48 நாள் மறுபடியும் ஏதாவது தூக்கல் எடுத்துக்கோங்க. அந்தந்த பருவ காலத்துக்கு தகுந்த மாதிரியான சில வழிமுறைகள் நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல கொண்டு போவோம். சரிங்க. நான் வந்துங்க ஐயா சீந்தில் கொடி வந்து அந்த அப்படியே வேறு தண்டெல்லாம் போட்டு கொதிக்க வச்சு தேன்ல கலந்து வெறு வயித்துல சாப்பிடுங்க. அந்த கசப்பு வைக்காம. அந்த வந்து தேன் குழம்பு வெறு வயித்துல சாப்பிடும். அதையுமே அந்த பர்டிகுலரா 45 நாளைக்கு மேல செய்யக்கூடாது இல்லைங்களா? ஆமாங்கம்மா. இன்னொன்னு ஐயா, இந்த நீங்க நாவும் பயிற்சி சொன்னீங்கல்லங்க ஐயா, அது எப்படிங்க நாம ஒரு நாளைக்கு இத்தனை தடவை சொல்லணும்னு கவுண்டிங் இருக்குங்களாங்க ஐயா? இல்ல நாம ஒரு தடவை சொன்னா அது பிரம்ம முகூர்த்தத்துல சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்குங்களாங்க ஐயா? அகர உகர மகர ஓசைங்களா? ஆமாங்க ஆமாங்க. அது நீங்க எப்ப வேணாலும் செய்யலாங்கம்மா. எத்தனை கவுண்டிங் எல்லாம் கணக்கு இல்லைங்களாங்க ஐயா? அப்படி இல்லைங்கம்மா. நீங்க எவ்வளவு செய்யறீங்களோ அந்த அளவுக்கு அதிர்வு ஏற்படுத்தும். அதுவும் குறிப்பிட்ட அளவு செய்யுங்க போதும். அது வந்து உடல்ல இருக்க கழிவுகளை நீக்குங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேங்க ஐயா. நீக்கும். அந்த அதிர்வு ஏற்படும் பொழுது அந்த இடத்துல மூச்சு காற்று போகுது அப்படிங்கிறது தான் அந்த இடத்துல உண்மையானது. எங்க உடம்புக்குள்ள அதிர்வு இருக்குதோ அந்த இடத்துக்கு காற்று போகும். காற்று போனா அந்த இடத்துல மெட்டபாலிசம் உயிராற்றல் உயிராற்றல் கூடும் பொழுது உள்ள நோய் கிடையாது, வெளியே மூளை நல்லா செயல்படுது, ஞான நிலைக்கு உடம்பு போகுது அப்படிங்கிறடைய சித்தர்களுடைய வடிவமைப்பு. எனிவே ரொம்ப நன்றிங்க ஐயா. காலை சக்கரம் டீமுக்கு ரொம்ப நன்றி. பர்டிகுலர் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். உங்கள் தொண்டு சிறக்கட்டும். நாங்களும் இன்னும் தினமும் பாக்குறவங்களை எல்லாம் நாங்க ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கோங்க. இன்னும் எங்க முயற்சி தொடர் உங்களுக்கு இன்னும் சிறப்பா நடக்கட்டும். வாழ்க வளமுடனுங்க ஐயா. அடுத்த விஷயங்களுக்குள்ள நாங்க வந்து மிக முக்கியமான விஷயங்களுக்குள்ள இந்த 1ஆம் தேதிக்கு மேல நகரலான்னு திட்டமிட்டிருக்கோம். கொஞ்சம் அதிக நபர்கள் இணைஞ்ச பிறகு அந்த விஷயங்களை கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக வேண்டி நாங்களும் பொறுத்திருக்கோம். ஓகேங்க ஐயா. ஓகேங்க. இதெல்லாம் பயன்பெற சொல்லுங்க, பயனடையட்டும். கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பாங்க. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வணக்கங்க ஐயா. வாழ்க வளமுடன் சொல்லுங்கம்மா. ஒரு சின்ன டவுட்டுங்க ஐயா. எங்க வீட்டுக்காரருக்கு இப்போ கிட்னில நீர் கட்டி இருக்குன்னு சொல்றாங்க ஐயா. சரிங்கம்மா. அதுல லைட்டா இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதான் அதுக்கு ஏதாவது நம்ம இதுல ஏதாவது ட்ரீட்மெண்ட் அந்த மருந்து ஏதாவது எடுத்துக்க முடியுங்களா? ஆமா, கட்டி அப்படின்னாவே அந்த இடத்துக்கு வந்து காற்று போகலின்னு அர்த்தம். சரிங்க. அதனால இன்னைக்கு அழகா சொன்னாரு, உண்ணான்னு ஒன்று. சரிங்க. தண்ணி மட்டுமே விரதம் இருக்கிறது. சரிங்க. அந்த இடத்துல ஈர துணியை நினைச்சு போடுவது. வயிற்று மேலைங்களா? ஆமாங்க, வயிற்று மேல அந்த பகுதியில குறிப்பா அடிவெட்டி பகுதியில. சரிங்க. அது மாதிரி போடுங்க. நீர்க்காய்கள், நான் என்னை பொறுத்த வரைக்கும் நீர் பூசணிக்காய் வந்து அதை ஜூஸா போட்டு குடிங்க. சரிங்க. இன்ஃபெக்ஷன் அப்படிங்கிறதே வந்து உள்ள வந்து தேங்கி இருந்த இடத்துலதான் இன்ஃபெக்ஷன் ஆகும், கிருமிகள் தோன்றும். கிருமிகளை அழிப்பது சரியா, அந்த இடத்துல இருந்து அதை அகற்றுவது சரியா? அழிப்பதுதான் சரிங்க. அகற்றுவது, அந்த இடத்துல இருந்து அதை அப்புறப்படுத்துவது. அப்போ அப்புறப்படுத்தணும்னா நல்ல சிறுநீர் வெளியேறணும். வெளியேறுவதற்கு இந்த நீர்ப்பூசணி, வெள்ளரி பிஞ்சு, தர்பூசணி, முள்ளங்கி, சுரைக்காய் இதெல்லாம் பயன்படும். நாங்க வந்து கிட்னிகளுக்கு வர்றவங்களுக்கே சில மருந்துகள்லாம் வந்து இதை குணப்படுத்தும். எங்களுக்கு இந்த உணவு முறை தெரிஞ்சதுனால மற்றவங்களை காட்டிலும் எளிமையாக குணமாகிட்டு போவாங்க. இந்த சிறுநீரகங்களும் பித்தப்பைகளும் பல நபர்கள் குணமாயிருக்கிறாங்க. சரி, வாழ்க வளமுடன் ஐயா. அப்புறம் இன்னொன்னுங்கண்ணா ஐயா, என்னன்னா இப்போ அதுக்கு பெயின் இருக்குதுங்கிறாருங்க ஐயா. பெயின் இருந்ததுன்னா அந்த மந்திர எழுத்துக்களை உச்சரிக்க சொல்லுங்கம்மா. அந்த இடத்துல வந்து இந்த துணியை நினைச்சு போடுங்க. அங்க அருகாமையில ஏதாவது ஹோமியோபதி மருத்துவம் இருந்ததுன்னா கூட நீங்க பார்க்கலாம். சரிங்க. இப்ப இங்கிலீஷ் மெடிசன் இப்ப எடுத்துட்டு இருக்காருங்க. அது கூடயே ஹோமியோபதியும் பண்ணலாங்களா? மிங்கிள் பண்ணி தாராளமா பண்ணலாங்கம்மா, எடுத்துக்கோமா. சரிங்க. சரி, நீங்க நன்றி. மீறி போனீங்கன்னா நான் பார்த்த நவீன மருத்துவத்துல MS டாக்டரேட் போனீங்கன்னா கத்தி வைக்காம விடுறதே இல்லை. ஏன்னா அவங்க அதுக்குதான் படிச்சிருக்காங்க. சரிங்க.
அதனால பாருங்க, அருகாமையில நல்ல மருத்துவர்கள் இருப்பாங்க, நீங்க பாருங்க. சரிங்கய்யா. நல்லதுங்கம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்ங்கய்யா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. சில கேள்விகளை கேட்டு நல்ல ஒரு விளக்கத்தையும் கொடுத்த கண்ணப்பன் ஐயா அவருக்கும், இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கும் ஆசான் கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும் இத்தருணத்திலே வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு, இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் பிரெஞ்ச் சிட்டிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்று எங்களுடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி ஈவ்ஸ் சங்கத்திற்கும் தலைவர், செயலாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் இத்தருணத்திலே நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் எங்களுடன் இணைந்து இன்றைய நாளில் இணைந்த அனைத்து ரோட்டரி சங்க உறுப்பினர்களுக்கும் மற்றும் வெளியிலிருந்து ஆதரவு அளித்துக் கொண்டு எங்களுக்கு இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் இத்தருணத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இனி வரும் காலங்களில் ஐயா சொன்னது போல் சிறப்பான நிகழ்வுகள் வர இருக்கின்றன. நாங்கள் ஒரு மாத காலம் ஒரு ஒரு முழுமையான பயிற்சியை அளித்துவிட்டு அடுத்த பயிற்சிக்கு என்று செல்லலாம் என்றுதான் உள்ளோம். இது நமக்கு அடிப்படையான பயிற்சி என்பதால் இதை ஒரு மாத காலம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்றும் எங்களுக்கு 1 வருடம் இல்லை 2 வருடத்துக்கு உண்டான பயிற்சிகள் கையில் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் அந்த 2 வருடத்துக்கு மேலான உள்ள பயிற்சிகளை 1 வருட காலத்தில் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கிறோம். ஏனென்றால் அவ்வளவு பயிற்சி முறைகளும், அவ்வளவு கருத்துக்களும், அவ்வளவு, ஏன்னா இன்னைக்கு நாட்டில் அவ்வளவு தேடுதல்கள் நிறைய உள்ளன. அந்த விஷயங்களை இன்று உங்களிடம் கொடுப்பதற்கு நாங்கள் தயாராக உள்ளோம். ஒவ்வொரு நாளும் புதுமையான விஷயங்கள் உங்களிடம் காத்துக் கொண்டிருக்கின்றன. வரும் 1ஆம் தேதி முதல் இன்னும் பல விஷயங்கள் வரும். இப்ப நடக்கிற விஷயங்களும் சில விஷயங்கள் நமக்கு எடுத்துருவோம்னு வச்சுங்களேன். புது விஷயங்களை இன்னும் இன்க்ளூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். அதனால ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் இணைந்து, ரோட்டரி பெரிய வேண்டுகோள் என்னன்னாக்கா, ரோட்டரியில நம்ம பல சேவைகள் செய்துட்டு இருப்போம். ஆனா நமக்கு சேவைகள் செய்யறது இந்த ஒரு விஷயமா தான் இருக்குங்கிறத நான் உங்களுக்கு புலப்படுத்துறேன். இந்த விஷயம் தன்னையே நம்மை சார்ந்ததாக இருக்கும். இது நமக்கான உண்டான ஒரு திட்டம், நம்மை குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கான ஒரு திட்டம், நம்ம உறவினர்களுக்கு சார்ந்ததற்கான ஒரு திட்டம், நமது நண்பர்களுக்கு சார்ந்ததற்கான ஒரு திட்டம். இந்த ஒரு வலிமையான ஒரு திட்டத்தினை எளிமையாக உங்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் இதை 1 வருட காலம் இந்த பயிற்சியை வெளியில் சென்று நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட லட்சக்கணக்கில் செலவாகும் என்பதை அனைவரும் அறிந்ததே. அதை இன்று உங்களிடம் நாங்கள் எளிமையான பயிற்சியாக எந்தவித கட்டணமும் இல்லாமல் உங்களிடம் நேரடியாக உங்கள் வீட்டில் உங்கள் கதவை தட்டி உங்களிடம் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதனால் ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் தங்களை சார்ந்தவர்களையும் தாங்களும் இணைத்து கொண்டு இந்த அரிய வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு, வெளியிலிருந்து இருக்கும் அன்பர்களும் சரி, நீங்கள் எந்த யோக கலை பயின்றிருந்தாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து 1 வருட காலம் எங்களுடன் பயணித்து இந்த திட்டத்தை சிறப்பான திட்டமாக ஆக்கி நல்ல ஒரு பயனுள்ள கருத்துக்களை வெளியில் உள்ளவர்களிடம் கூறி இந்த திட்டம் சிறப்புற அமைய அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த திட்டத்தில் இணைந்துள்ள அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியை கூறி நாளை சந்திப்போம் என்று விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், நலம் பெருக, வளம் பெருக. நன்றிங்கய்யா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். சார் நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சார். நன்றிங்க சார், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடனுங்க ஐயா. அம்மா வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். காரைக்கால் ஃப்ரெண்ட் சிட்டி ரோட்டரி சங்க தலைவர் குணபாலன் ஐயா அவர்களுக்கும், கண்ணப்பன் ஐயா அவர்களுக்கும், பூங்கொடி கண்ணப்பன் அம்மா அவர்களுக்கும், கிளர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கும் நன்றி. நன்றிங்க.
தலைவரை நிகழ்ச்சி முடிச்சு ரமேஷ் ராஜா ஏப்பா